ஃபேன்ஸ் ஆல்ரெடி யூடியூப்லேருந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க ஈகிள் எமோஜியை. ஐயா இதில் வந்து ஒரு சர்க்குலேஷனில் வந்து ஒரு பேச்சு வருது, சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட அவ்வளோ ஃபேன்ஸ் இல்லை, ஃப்ளையிங் ஈகிள்ஸ்க்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குன்னு. அப்படியா? ஸோ பவுலிங்கில் ராம் முதல் ஓவர் போடுவதற்கு ஃபார் 11 ஸ்டெம்ஸ். அண்ட் யுவி பேட்டிங்கில் ஃப்ளையிங் ஈகிள்ஸ்க்காக முதல் பால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. தோ முதல் பந்து ஒரு மேண்டட்ரி பவர் பிளே, 2 ஃபீல்டர்ஸ் வெளியில், லாங் ஆன் லாங் ஆஃப். மோஸ்ட்லி பால் மேலே தான் போட போகிறாரு. இல்லை, ஏமாத்திட்டாரு. ஒரு குட் லைன் பால் போட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவுட் சைட் ஆஃபில் வைடு, ரொம்ப அவுட் சைட் ஆஃப் போயிடுச்சு, பால் தள்ளி போயிடுச்சு, அதனால் ஒரு வைடு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் சுந்தர்ராஜ், ஸ்ட்ரைக்கில் வந்து யுவராஜ் ஃப்ளையிங் ஈகிள்ஸ்க்காக. ஸோ ஃப்ளையிங் ஈகிள்ஸ் ஃபேன்ஸ் யூடியூப்பில் இருக்கீங்க, டீமோட ஃபேன்ஸ், டீமோட ஃப்ரெண்ட்ஸ், டீமோட ஃபேமிலி யூடியூப்பில் இருக்கீங்கன்னா அனைவருக்கும் வணக்கங்கள். 11 ஸ்டெம்ஸ்லேருந்துமே யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வணக்கங்கள் 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 மக்களை. எஸ், இங்கே காம் பாக்ஸில் மீண்டும் நான் வந்துவிட்டேன். நான் முதல் பால் இல்லை, ஃபியூ பால்ஸ் கழிச்சு சிங்கிள் ஆடி இருக்காரு. எஸ், 2 பால் கழிச்சு முதல் ரன்ஸ் ஃப்ரம் த பேட் யுவராஜ் கிட்டே வந்திருக்கு. சுந்தர் இப்போதைக்கு ஸ்ட்ரைக்கில். சூப்பர் பாலுங்க, ஸ்விங் அண்ட் அ மிஸ். பாலை கம்ப்ளீட்டாக சுற்றி மிஸ் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மேண்டட்ரி பவர் பிளே சொன்ன மாதிரி 2 ஃபீல்டர்ஸ் வெளியில், ஆனால் இது வரைக்கும் ஃபீல்டுக்கு ஏற்ற பால் போடலையோன்னு தோணுது. நிறையா லென்த்தில் வந்து பர்சீவ் பண்ண பார்க்குறாரு. இன்னும் கொஞ்சம் மேலே போடலாம், ஃபீல்டுக்கு வந்து மேலேக்கு தான் வச்சிருக்காரு. எஸ், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் விட்டாருங்க கேட்சை விக்கெட் கீப்பரு. கேட்ச் டிராப்டு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நல்ல ஷார்ட் பாயிண்ட் ரீஜனில் தொட்டு விட்டு சிங்கிள். கட்டுக்கான முயற்சி தான், பட் ரொம்ப லேட்டாக ஆடிட்டாரு. குவிக் சிங்கிள். ஆஹா, ஃபுல்லர் பாலே மிஸ் பண்ணிட்டாருங்க. முதல் ஃபுல்லர் பால். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 4ங்க. மேண்டட்ரி பவர் பிளேயில் 4 ரன்னு. ஸோ மேண்டட்ரி பவர் பிளே முடிஞ்ச உடனே ஸ்ப்ரெட் இன் ஃபீல்டு பார்க்குறோம். ஃபீல்டர்ஸ் எல்லாருமே வெளியில் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குவாய்ட்டான ஓவர் முதல் ஓவர் ராம் கிட்டேருந்து. அண்ட் 2வது ஓவர் பவுலிங் போடுறதுக்காக 11 ஸ்டெம்ஸ்க்காக உள்ளே வந்திருக்காரு பாலாஜன். ஃபுல்லர் பாலு ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கையில், எங்கேயுமே நவர வேணாங்க, ஸ்ட்ரைட்டாக கையுள்ள போய் பவுச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் விக்கெட்டை இங்கே இழந்திருக்காங்க ஃப்ளையிங் ஈகிள்ஸ். ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே ரெவ்யூ
மேல போயிருக்காங்க. சாதா கண்ணை பார்த்தாது நெட்ரிக்கன் வேணும். காட் பிஹைண்டுக்கு ஒரு ரிவ்யூங்க. செம்ம கான்ஃபிடன்ஸா விக்கெட் கீப்பர் அப்பீல் பண்ணாரு. ஸோ மேலே ரிவ்யூ போயிருந்தாங்க அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே நாட் அவுட் அப்படின்ற கால்லே இருந்திருக்கு. நல்ல பாலுங்க ஸ்டில் பாலாஜி கிட்டேருந்து. 4 பந்துகள் பாக்கி இருக்குது. முதல் பால்ல விக்கெட். செகண்ட் பால் முடிஞ்சுதா? அந்த டீமுக்கு ரிவ்யூ ஓவர். நல்லா போட்டுட்டு இருக்காங்க பவுலிங் டீம். பாராட்டியே ஆகணும். சொல்லும் போதே வைடு மட்டும் இல்லை, வைடு இல்லாம ஒரு ரன் மோடி எடுத்திருக்காங்க. பை முறையில் வைட்ல ஒரு சிங்கிள் வர. அடுத்த பால் இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பெரிய ஷாட். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு. ஆஹா பேக்கப். அங்க பவுலிங் என்ன யாருமே இல்லைங்க. யாராவது ஆள் பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருந்தா ஈஸியா இருந்திருக்கும். ஸ்டில் சிங்கிள் மட்டுமே. ஷாட்டு ஃபைனலா ஒரு பால தூக்கி வெளில கடைசிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு பேச்ச கொஞ்சம் குறைப்பா, டிஜேவை போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பேட்ஸ்மேனு. ஆனா அம்பேர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் வேணாப்பா, பால் வந்துருச்சு, டிஜேலாம் வேணாம், கம்முனு கடை அப்படின்னு இருக்காரு. எண்ட் ஆஃப் 2 overs. ஸ்கோர் 14-1. ஃப்ளையிங் ஈகிள்ஸ் முதல் ஓவர்ல 4 ரன். இந்த ஓவர் ஒரு நல்ல ஓவருங்க ஃப்ளையிங் ஈகிள்ஸ்க்கு. ஓகே வைடுக்கு ஒரு ரிவ்யூ போயிருக்காங்களா? இல்லையா ஓகே டன். பதினாலு 2 ஓவர் முடியும். பவுலிங் உள்ள பிரவீன். ஸ்கோர் 14. ஸோ பவுலிங் உள்ள பிரவீன் வந்திருக்காரு ஃபார் 11 ஸ்டெம்ஸ்.
இது வரைக்கும் முதல் 2 ஓவர் போட்ட ராமா இருந்தாலும் சரி பாலாஜியா இருந்தாலும் சரி நல்லா போட்டிருக்காங்க. ஒரே ஒரு 6 மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க முதல் 2 ஓவரில். ஆனால் நான் எப்போலாம் இந்த மாதிரி சொல்கிறேன். சதீஷா ஓகே 3ஆவது ஓவர் போடுவதற்கு சதீஷ். நான் எப்போலாம் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு விஷயம் சொல்கிறனோ அது அப்படியே தலைக்கீழாக நடக்கும். அதனால் இப்போ சீட் பெல்ட்ஸ் எல்லாமே போடுக்கோங்க. யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜாலியாக வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு பாருங்கள். ஏன்னா 3 ஓவர் கடைசி 3 ஓவர் பெரிய ஷாட்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க பேட்டிங் டீம். லெக் சைடில் லெக் லைனில் போடப்பட்ட ஒரு பால் ஃபிளிக் ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். ஷாட்டு இந்த முறை ஃபிளிக்கு கனெக்ட் ஆயிருக்குங்க. 6 ஃபிளாட் பேட்டர் ரேட்டு கரெக்டா அட்வர்டைசிங் போர்ட்ல அடிச்சிருக்கு. ஐயா டிஜே ஐயா போட்டு விடுங்க வைப்ஸ் தாங்க. பால் வந்துருச்சு ஐயா. சூப்பர் பாலுங்க. அவுட் சைட் ஆஃப்ல போடப்பட்ட பந்து. மீண்டும் ஒரு வைல்டு ஸ்விங். 3 பால்ல ஒரு 6 வந்திருக்கு. லாஸ்ட் 3 பால் இன்னும் பாக்கி இருக்குது. பெரிய ஷாட் போவாரா? இன்னொரு பெரிய ஷாட்டுக்கு போவாரா? சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் மிட் ரீச் இல்ல. பெரிய ஷாட்டு அண்ட் கிளியர் பண்ணிட்டாருங்க. எஸ் அந்த பெரிய ஓவர் வருமா அப்படின்னு கேட்டோம். தோ வருதுமா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய போட்டி திரும்ப பிளாட் பேட் அடிட்டு கேப்ல இந்த முறை யாருமே இல்லைங்க ஃபீல்டராங்க. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. போடியா ஆடுங்கயா என்ன சுத்தி பாட்ட. ஓவர். எஸ் 3 ஓவர் முடிவுக்கு வந்த நிலையில இங்க ஸ்கோர் வந்து 31. நான் பாட்டுக்கு லைட்டா வைப் ஆயிட்டேன் ஐயா, அதனால மன்னிச்சிருங்க. எல்லாம் மன்னிச்சிருங்க. பவுலிங்ல 4வது ஓவர் போடுவதற்கு பிரவீன். அவர்கிட்ட தான் 3வது ஓவர் கொடுத்தாங்க. சதீஷ் லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணாங்க. யாரா இருந்தா என்ன அடிதான்ற மாதிரி அடிச்சாரு. ஆனா கேட்ச விட்டாரா லாங்கான்ல. ஆஹா ஈஸி கேட்சுங்க. சீரியஸா ஈஸி கேட்ச். ரொம்ப ஓவர் ரன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்துட்டாரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. ரெண்டாவது பந்து ஃபுல் பால். எஸ் இந்த பால் தாங்க போடணும் ஃபீல்டுக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபீல்டு வச்சிருக்காரு. லாங் ஆன் லெக் சைடை பொறுத்த வரைக்கும் லாங் ஆன் டீப் மிட் விக்கெட்டு ஸ்கொயர் லெக் டீப் ஸ்கொயர் லெக். ஸோ இண்டே பால் தான் போடணும். மேக்ஸிமம் ஸ்டிக் லைனு ஃபுல்லராக தான் போடணும்.
அடிச்சுக்கோ பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஃபுல்லர் பால்ஸ் போட்டே ஆகணுங்க. சிங்கிள். ஷாட்டு அண்ட் அப்பா எங்கேயோ போயிருக்குங்க. பொங்கல் சாப்பிட்டதுக்கு நம்ம பால் தூங்கிருப்பாரு மங்களான்னு நினைச்சேன். ஆனா தூங்கலாம் இல்ல, முழிச்சு தான் இருக்காரு. கரெக்டான நோ பாலுக்கு கரெக்டான டைம்ல சிக்னலும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, நோ பால் இல்லாம 6 வந்திருக்கு. இன்னொரு பிளாட் பேட் அடிட்டு ஃப்ரீ ஹிட் பால் இலவச அடியாக அடிச்சிருக்காரு. பவுண்டரிங்க. அட்வர்டைசிங் போர்ட தொட்டாச்சு பால். சரியான ஷாட்டு. பா இந்த பாட்டை போட்டுட்டு கேஷ் அப்படியே அந்த சைடு நடந்து வரப்ப நான் அதை அப்படியே இமேஜின் பண்ணேன். நல்லா இருந்ததுயா கேஷ். இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் எஸ் டாட் பால் மட்டுமே. இந்த மாதிரி மாசா பாட்டு போட்டா எப்படியா டான்ஸ் ஆட முடியும்? டான்சிங் வைவா போடியா. ஃபுல் பால். ரெண்டு ஓடிட்டாங்க. யாரும் படத்தப்பட வேணாம், ஈஸியா 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கப்பா. அண்ட் அந்த 2ஓட 4வது ஓவர் ஓகேவாகுது. 4 ஓவர் முடிவுல ஸ்கோரிங் 46. ஃப்ளையிங் ஈகிள்ஸ் யூடியூப்ல ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ஜாய் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளையிங் ஈகிள்ஸோட பேட்டிங்கு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டெடியா ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் ஓவர்ல 4 ரன் மட்டும்தான் வந்துருது. அதுக்கு அடுத்த 3 ஓவர்ல சேர்த்தாப்புல பாத்தீங்கன்னா 42 வரைக்கும் அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ளையிங் ஈகிள்ஸோட ஒன் ஆஃப் தெரிஞ்சவர், ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சவர், ஃபாரின்லேருந்து மெசேஜ் பண்ணுறாரு. ஐயா ஃபாரின்லேருந்து வணக்கம் ஐயா ஜாக் ஐயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேட்ச் வந்து அங்கேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு குடோஸ் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் டீமுக்கு. எங்கே இருந்தாலுமே நீங்கள் மேட்சை பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சான்று தான் இது. விண்வெளி நாயகா அப்படின்னு சொல்லி விண்வெளியில் இருந்தீங்கனாலும் நீங்கள் யூடியூப்லேருந்து மேட்ச் பார்க்கலாம். ஆகாஷ் ஸ்கோர் 46. 4 ஓவர் முடிவுல கணேஷ். கேட்சா இல்ல, ஐயா மிஸ்ஸுங்க. ஆனா ரன் அவுட். என்னங்க இது அதிர்ஷ்டம் சங்கமான். அது இஷ்டத்துக்கு வந்தாதான் அதிர்ஷ்டம். எல்லாரும் காலைல பொங்கல் சாப்பிட்டு மங்களா இருந்தீங்கன்னா நம்ம டிஜே கொண்டு வைபுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஏன் டிஜே பொங்கல் சாப்பிடலையா? டிஜேவும் பொங்கல் சாப்பிட்டாரு. அடுத்து சாப்பிட்டாரா? இல்ல அடுத்த இன்னைக்கு தூங்கிடுவார், கவலைப்படாதீங்க. வைடு 20 நாள், இன்னைக்கு 20வது நாள். எவ்வளவு பெரிய விஷயம் ஆகாஷ். ஏய்
ஃபுல்லர் பால் தான், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு இன்சைட் எட்ஜ் பட்டு ஸ்ட்ரைட்டா டு தி ஷார்ட் ஸ்கொயர் ரீஜன். சங்கோண்ணா நீங்க ஆகாஷ், சங்கோண்ணா நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, ஏன் ஆகாஷ் பொங்கல் சாப்பிடலையா அப்படின்னு. ஆமா சாரி, இவரு நம்ம டிஜே பொங்கல் DJ. சாப்பிடலையா. அதுக்கு நம்ம சர்மாஜி சொல்ற அப்படி பொங்கல்லாம் சாப்பிடல, தீபாவளிக்கு தான் அவர் சாப்பிடுவாராம். அப்படியா? சாப்பிட்டோம். அதான் சொன்னேன் நான். அதான் ஆகாஷ், இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் இத்தனை நாள் என்னங்க 6 கிலோனுக்கா கடலுக்கு. எஸ் 6 இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் 20-25 நாள் கடந்து நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க போயிட்டு கமெண்ட்ரி பண்ண ஏரியால எத்தனை நாள் அதிகபட்சம் நீங்க ஒரு டோர்னமெண்ட் பார்த்துருக்கீங்க? அதிகபட்ச டோர்னமெண்ட் வந்து நம்மளோட போன வருஷம் எஸ்டிஎஸ் கிரிக்கெட் ஃபெஸ்டோட டோர்னமெண்ட் தான் மாம்ச நான் பண்ணது. அதை தாண்டி ரெக்கார்டை பீட் பண்ணணும்னா இந்த வருஷத்தோட எஸ்டிஎஸ் டோர்னமெண்ட் தான் பீட் பண்ணிருக்கேன். இது ரெண்டும் தவிர்த்து இதுக்கு முன்னாடி நீங்க போய் கிடையாது கண்டினியூஸ் ரேஸே வந்தது இல்ல. அதுதான் நான் சொல்றேன். மேக்ஸிமம் ஒரு வாரம் வந்திருக்கு. மேக்ஸிமம் ஒரு வாரம் தான். ஆமா 10 நாள் வந்திருக்கு. ஓஹோ, ரொம்ப பெரிய விஷயம் இல்ல இது. கண்டிப்பா 200 டீம் 200+ டீம்ன்றதே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கண்டிப்பா இருக்கு. அதுக்கு பதிவு செய்யணும். அது என்ன ப்ரொசீஜர் நமக்கு தெரியல. ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அதை பதிவு செய்திருக்கணும். ஸோ கின்னஸ் ரெக்கார்டை பதிவு செய்வாங்களோ இல்லையோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஈகிள்ஸ் அவங்களோட டார்கெட்டை பதிவு செஞ்சுட்டாங்க. 56ல் முடிச்சிருக்காங்க. 57 ஃபார் இன்னைக்கு எல்லாமே ஸ்கோர் நல்லா. நான் தான் சொன்னேன் தேர்ட் ரவுண்டு சங்கமம் சார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 50க்கு மேலே அடிச்சே ஆகணும். அப்புறம் ஒரு நல்ல, ஏன்னா 2 ரவுண்ட் ஆடிட்டு வந்திருக்காங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற எந்த டீமுமே வந்து சலச்ச டீமு கிடையாது. எஸ் சொன்னீங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட வந்து விடுபடுறேன். நான் வந்து போயிட்டு இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட் சங்கமம். எஸ். ஸோ அட்டன் பண்ணதும் மறுநாள்லேருந்து நான் இருக்க மாட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா ஓகேவா? இன்டர்வியூ ஓகே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இருக்க மாட்டேன். நாளையிலேருந்து இருக்க மாட்டேன். ஸோ நாளையிலேருந்து இருந்தேன்னா அது அப்படி சுவாகா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு யாருன்னா வந்து 50,000 ரூபாய் சேலரி கொடுத்து அவருக்கு வேலைக்கு வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. சொப்பன சுந்தரி கதை மாதிரி இருக்குது. அந்த வச்சுக்கங்க இல்ல, கார் வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யாரு வச்சிருக்கா அந்த மாதிரி சொல்றியா? போகும்போது வாழ்த்து அனுப்பியா வேலை கிடைக்கணும்னு? கண்டிப்பா வேலை கிடைக்கும். கண்டிப்பா வேலை கிடைக்கணும்னு இல்ல நீங்க வேண்டுவீங்களே. என்னங்க இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்க? அண்ணா கண்டிப்பா தோத்துறோம். அப்படியா? ஆமா, சோஸ்திரம். ஓகே அருண், தேங்க்யூ அருண். நாளையில இருந்து நான் டிவியில் பார்க்குறதா இல்லை மறுபடியும் நேரில் வருதான்னு அங்கே போயிட்டு ஒரு 1 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே தேங்க்யூ ஸோ மச். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சங்குமார். பாய். வெற்றிகரமாக டாடா பை பை சியூன்னு அண்ணன் சொல்லிவிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 ஸ்டம்ப்ஸ் வர்சஸ் ஃப்ளையிங் ஈகிள்ஸ் கிடையாது மேட்ச் நடந்துகிட்டு இருந்தது. கமெண்ட் இல்லைங்க அருணே, வழக்கம் போல அளப்பறைக்கு அளவு கிடையாது. சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கோ, எப்போ கற்றுன்னு எனக்கே தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டார்கெட்டு வர 50க்கு மேலே அதிகமாக வருது, சரியில்லையா? நீ சேர்கல்ஸை பார்த்தாலே கத்துவ. இந்த கவுண்டருக்கு எனக்கும் பொறுப்பு இல்ல, சம்பந்தம் இல்ல. அங்க இருந்து சிக்னலா கொடுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பை பை டாடா குட் பை கயா. யாரு ஜெயா? டிஜே ஜெயா இல்லையா, கயா. கயாவா? குமாரனா கயா இப்போ. ஓகேயா இருந்துன்னு பாது. ஃப்ளையிங் ஈகிள்ஸ் சூப்பரா நல்ல ஒரு ஸ்கோர் போட போட்டுருக்காங்க. ஆனா அதை வந்து 11 ஸ்டம்ப்ஸ் அடிப்பாங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 56 ரன் 57 ரன் ஆன்போர்ட் டார்கெட்டு. ஸோ அப்போ அப்படி இருக்க போகும்போது அடிப்பாங்களா? குட்டி பையா சொல்கிறா எவ்வளோ ரன்னு? அண்ணா 57 அடிச்சு விடுவாங்களா? மண்டே ஆட்டினா வாயை தொடங்க அடிச்சிடுவாங்க. சரி, யார் பெஸ்ட்டாக பேட்டிங் பண்ணுவாங்க? அவர் பேர் என்ன? பாலாஜி. அவர் தான் வந்து பாலை பிச்சு பஜ்ஜியாக போட போறாராம். கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதாவது ஷட்டப் யுவர் மவுத்னு இன்டைரக்டா சொல்றேன் தானே. ஆனா நான் மவுத்தை க்ளோஸ் பண்ணா எனக்கு காசு தர மாட்டாங்க, எனக்கு சம்பளம் கிடையாதுட்டாங்க. ஸோ அதனால பேசி ஆகணும். ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பால் போட போறாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் 11 ஸ்டம்ப்ஸுக்கு வந்து 57 ரன் ஆன் போர்டில் பெரிய டார்கெட்டாக இருக்குது. முக்கியமாக தேர்ட் ரவுண்டில் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஸ்கோர் ஹை ஸ்கோர் வந்தது. பட் நான் ஆவரேஜாக ஒரு 60 ரன் வந்தது. பட் ஆனால் இன்னைக்கு இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 55+, 50 ரன் மேலே தான் ஆவரேஜாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தான் தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இப்போது என்ன மாதிரி இன்னிங்ஸு ஆட போகிறாங்க? 11 ஸ்டம்ப்ஸ் ஆடி முடிச்சு அடுத்த ரவுண்டு போவாங்களா, இல்லை ஃப்ளையிங் ஈகிள்
ஃப்ளையிங் இந்த ஏர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ காத்தோட காத்தா பறந்து செம்மையான ஒரு பவுலிங்கை போட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நாங்கள் கெத்தா அடுத்த ரவுண்டுக்கு போடுறோம்னு சொல்லிட்டு இன்னிங்ஸை முடிச்சுட்டு வருவாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஆல்ரெடி வந்து நம்ம தம்பி சொன்ன ஸ்டார் பிளேயர் உள்ளதான் இப்போ நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கா. அப்படி பாலாஜி ஒட்டுமொத்த கண்ணு அவர் பேர தான் இருக்குது. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்டிங்கே ஆக்ரோஷமான ஒரு அடி. ஆனால் தரையோட தரையாக போனதால் டீப் மிட் விக்கெட்ல ஜஸ்ட் ஒரே ரன்னு மட்டும்தான். ஸோ ஸ்டார்டிங் ஓகே பெரிய அடியோட ஆரம்பிச்சாங்க. ஆனால் சரியா படங்கிற காரணம் ஜஸ்ட் ஒரே ஒரு ரன்னு. ஷாட். நீங்க சொன்ன பாலாஜி வந்து விட்டாரு பாலை பிச்சு போடுறதுக்கு. வெல்கம் பவுண்டரி. ஓல்டு பால். மறுபடியும் ஹைட்டா மட்டும் இல்லப்பா, வெயிட்டா போயிருக்குது. ஸ்ட்ரைட்டா 6. ஷாட்டே சரியா படலை. படனா பால் சேஃப்ல இருந்தா நோ மேட்ச் ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் மாதிரி ஒன்று வச்சு லாங் ஆனுக்கு நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவில் போய் விழுந்தனால ஜஸ்ட் ஒரு சிங்கிள் தானே மாற்றி விட்டாரு பாலாஜி ப்ரோ. திடீர்னு என்னத்தை சாப்பிட்டாரு இல்லையே, 2 6 அடிச்சு விட்டா அப்படி மாற்றி. ஸோ தொடர்ந்து மறுபடியும் ஒரு சிங்கிள். ஸோ எக்ஸ்பென்சிவ் ஓவரா லிட்டில் பிட் லைக் போய்கிட்டு இருக்குது. ஓ அண்டர் எட்ஜ் சரியா படலை. ஆனாலும் ரன்னு ஓடிடுறாங்க. ஷார்ட் கேட்சிங் பொசிஷனில் யாருமே இல்லாத காரணம். ஸோ எல்லாமே சர்க்கிள் எண்ணில் தான் இருக்கிறாங்க சுற்றி. அதனாலே வந்து சிங்கிள் கொஞ்சம் மேக் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இதுக்கு வந்து யாருமே பொறுப்பாக்க முடியாது சீரியஸ்லி. ஷார்ட்டா ஃப்ளாட்டா அடிச்சாரு. பட் ஆனால் பால் 1 பவுன்ஸ் ஆகி உங்கள் ஃபீல்டரே பயப்படுற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் பவுன்ஸ் ஆகி குயிக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ரன்ஸ் ஆன் த போர்ட் வித்வுட் அ விக்கெட் லாஸ். முதல் ஓவர்ல குடிச்சிருக்கின்றியா குடிக்கலன்றியா தெரியல வச்சு ஒரு கோட் சொல்ல அதாவது இந்த காலையில் எந்திரிச்சுன்னா பைக் ஆன் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணல அந்த ஸ்டார்டிங் வரல விட்டு ஆன் ஆகல அது மாதிரி இருந்தது ஒவ்வொரு மூமெண்ட்டும். சரி ஜோக்கில் விட்டுருங்க. நானே டிஜே நானே கவுண்டர் பண்ணேன். கவுண்டர் தேடாத வாலண்டியரா போடுறான். சரி ஓகே இருக்கட்டும். முதல் ஓவர் முடியல 16 ரன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சரியா படவில்லை இருந்தாலும் ஒரு சிங்கிள். ஓகே இவரோட ஐடியாவோ 2 ரன். வாட்டர் ரன்னிங் போய் செம ரன்னிங். இங்க டீப்ல இருந்து ஓடி வர தெரிஞ்சதுனால ஜஸ்ட் ஒரு ரன் மட்டும் ஏன் போதா 2வது ரன் ஓடுவான் வாபடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அண்ணன் திடீர்னு ஓடி வந்துட்டா அப்படி. ஸோ 2 ரன் செம ரன்னிங் பா. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். பல மேட்ச் விளையாடிப்பாங்க அந்த ஓப்பனிங் பேர்ஸ். ஓ காலில் போடப்பட்ட ஒரு பால். ஸோ அது ஒரு டாட் பால். வெல்கம் டாட் பால். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டாட் பால் வந்திருக்கோம். சிங்கிள் மாற்றி அடிச்சதுக்கப்புறம் ஓகே வெல்கம் டாட் பால். அடுத்த பால் என்ன ஆக போகுது? இங்கே போட போறாரு. ஷார்ட் எட்ஜ். ஐயோ கிட் ஆனால் ரீச் ஆயிட்டீங்களே. கையை மட்டும் விட்டுருந்தீங்கன்னா பால் மாட்டிருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டார்ப்பா ஃபீல்டரு. பட் ஆனால் கையை விடலப்பா. ஸோ ஒரு ட்ராப் கேட்சாங்க அண்ட் ஒரு சிங்கிளும் கிராஸ் ஆகிருக்கிறாங்க. 57 ரன் ஆன் போர்ட் டார்கெட்டு. முதல் ஓவரே 16 ரன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து கஷ்டமான கேட்சாக தான் வேறு வழியில் எடுத்தா ஆகணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு 11 ஸ்டம் பண்ணினா கைகள் ஓங்கி இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருண், சொல்லுங்க நீங்க. த ஸ்குவாட் மாமல்லபுரம் ஆஹா, மறுபடியும் முதல்ல இருந்தா அடடடா. வர்சஸ் லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் சிறுதாவூர். ரெண்டு டீமுக்கும் தான் மேட்ச். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். ஓகே, அடுத்த தரமான மேட்ச். பட் இங்க 2 ரன் ஒரு மிஸ் த்ரோன்னு சொல்லாம மிஸ் ஃபீல்ட் சொல்லலாமா? சரி, ஏதோ ஒன்று மிஸ் த்ரோ காரணமாக வந்து 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. காலிலே கரெக்டாக போட்டு விட்டார் ஐயா, போட்டு விட்டார் ஐயா. ஓகே, அது எல்பியா இருந்தாலும் வெளியே தான் போயிருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். இல்லையா? சரி, ஓகே. நல்லா போட்டுருக்காருங்க. ஆமா, நீங்க பெரிய அளவில் ரன் எதுவும் கொடுக்கல, அது வரையும் சந்தோஷம். ஓ, மறுபடியும் பட்ட காலையிலே ஓடும் கெட்ட குடியிலே கடுன்ற மாதிரி மாத்தி மாத்தி அண்ணனோட காலிக்கு எய்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நீ மிஸ்பீல்ல 2 ரன் ஓடிவியான்னு போட்ட மாதிரி ஓவர் யாக்கரவே இருந்தது. டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடியல வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் முடியல 21 ரன் ஆன் தி போர்டு. சிறுதாவூர் லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் கேப்டன் வாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் டைம் இது. ஸோ நம்ம கூட த ஸ்குவாட் மாமல்லபுரம் கேப்டன் அண்ட் லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் சிறுதாவூர் கேப்டன் இருக்காங்க. யார் டாஸ் கேட்க போறீங்க? ஓகே, ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். ஹெட்ஸ் இட் இஸ். லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் சிறுதாவூர் டாஸை வின் பண்ணியிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்குமே ஆல் த பெஸ்ட். அவனுக்குள்ள டாஸ் அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைடு நினைச்சு விட்டாரு, ஆனா அது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பின்னாடி ஆள் இல்ல, சோ ஜஸ்ட் ஒரு ரன் வழியில. அங்கனக்குள்ள வந்து கேட்சிங் பொசிஷன் வைக்கணும் வந்து அது சிரமமான ஒரு மேட்ரு. ஏன்னா ஆல்ரெடி 5 ஓவர் ஃபீல்டர் வெளியே வேற வைக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஸோ கீப்பர் பக்கத்தில் மேக்ஸிமம் வந்து அங்கனக்குள்ள வைக்க மாட்டாங்க. ஒரு ஷார்ட் தேர்ட் மேன் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த பால் அடடா, கிறிஸ்டியானோ மாதிரி ஒரு ஆக்ஷனு. ஐயோ, பந்த பார்த்து ஓடி இருப்பீங்களே. ஐயோ, கீப்பர் சைடு ஸ்மார்ட் த்ரோ நினைச்சா பட் நான் புவர் த்ரோவா மாறி இருக்குதுப்பா. நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி சீரியஸ்லி நல்லா ரீச் ஆயிட்டாரு. ஸ்மார்ட் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் நான் வந்து த்ரோ கொஞ்சம் மேலே போன காரணத்தினால அந்த ஒரு ரன் அவுட்டு நடக்காமல் போயிடுச்சு. அகைன் எங்கேயோ லக் இருக்குது, எங்கேயோ லக் இருக்கு 11 ஸ்டம்ப்ஸுக்கு. பிளையிங் ஈகிள்ஸ்க்கு கண்டிப்பாக விக்கெட்டு வேணும். விக்கெட்டு விழுகலைன்னா மேட்ச்சில் கம்பேக் வந்து கொடுக்க முடியாது, சிரமமாயிரும். இல்லை விக்கெட் கூட தேவையில்லை அருண். டாட் பால் வேணுமா? டாட் பால் இருந்தாலே போதும். நீங்க கேட்டீங்க ஏதாவது வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அடிக்கப்பட்ட ஒரு அடி. ஆனா அது பவுண்டரி லைனை தாண்டி போய் விழுந்த காரணத்துல அது 6 தான் நாங்க சொல்லுவோம். நல்ல அடி. பவர் ஜெனரேட் பண்ண முடியல இருந்தாலும் அதாவது அந்த அடி வந்து உண்மையிலே டீப் மிட் விக்கெட்ல போனது 6. டைமிங் இருந்ததா அப்படிங்கன்னா சரியா இல்லை, ஆனால் கூட்டி போயிடுச்சு பாலு. ஃபுல் டாஸ், நோ பால். அது மட்டும் இல்லாம எங்க தலைக்கு மேல நல்ல வேலை வேலைக்கிட்ட விழுந்துருச்சு. 6 பேக் டு பேக் 6ஸ் வந்துகிட்டு இருக்குது. மாத்தி மாத்தி 6ஸ் வருதேப்பா. நோ செலிப்ரேஷன், நோ செலிப்ரேஷன். அது ஃப்ரீ ஹிட்ன்றதை மறந்து விட்டீங்கோ. நல்ல கேட்ச். ஆனா ஃபர்ஸ்ட் டைம்
கொஞ்சம் பாலை தட்டி செகண்ட் டைம் வந்து கேரி பண்ணிட்டா அப்படி அங்கே ஷார்ட் தேர்ட் மேன் வந்து நல்லா சூப்பர் ராமன் நல்ல கேட்ச்ரா அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் ஆனால் அது வந்து கனவுல அப்படின்ற மாதிரி வச்சு அது ஒரு ஃப்ரீ ஹிட் பால். எட்ஜு நீ புடி நான் புடி ஆக மொத்தம் புடி புடி அப்படின்ற மாதிரி செம்ம கேட்ச்ரா. போய் கீப்பர் நானே பிடிக்கிறேன்னு வாங்கிட்டாரா. ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. அருண் ஸ்கோர் 3 ஓவர் முடிவில் 37 ரன் ஆன் த போர்டு. பாட்டு படம் சொல்ல முடியல மன்னிக்கவும். 37 ரன் ஆன் போர்டு இப்போதைக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபார் டீசெண்டாக போய்கிட்டு இருக்குது பேட்டிங் டீமுக்கு. பட் ஆனால் ஒரு விக்கெட் விழுந்துருக்குது போனவர். ஸோ அதை வச்சு ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். தம்பி கம்பேக் கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. நம்ம தம்பி எதாக இருந்தாலும் ஆமாம் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ரன்கள் பாக்கி இருக்குது. பட் 2 ஓவர் வெளியே இருக்குது. சாலிடா 20 ரன் 2 ஓவருக்கு. ஸோ 1 குட் ஓவர் இஸ் இனஃப் ஃபார் த பவுலிங் டீம். ருக்கோச்சாரா ராம்சே பாப்பா ஃபீல்டர் கொஞ்சம் மூவிங்கில் இருக்காரு, பொசிஷன் போயிட்டு இருக்காரு. இந்த பவுலிங் அதை வந்து பார்த்து போடுங்க. ஆக்குவா பேட்டா. அடுத்த பால் ஏடா மோனே இந்த அடி போதுமாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. செம ஷாட் பிளாட். ஃப்ளாட்டாக போனாலும் அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் போயிருக்குது. ஸோ சூப்பர் ஷாட்டு, ஒரு பவுண்ட்ரி. ஸோ போன ஒரு விக்கெட் விழுந்ததையுமே பற்றி அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை போல. ஸோ ஃபர்ஸ்ட் பாலை வந்து ஆக்ரோஷத்தை காமிச்சிருக்காப்ல. அடுத்த பால் ஷாட் ஸ்ட்ரைட்டா. ஐயோ மறுபடியும் மிஸ் ஆச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 2 ரன் கேட்ச் ட்ராப்பு. நல்ல ஹைட் பா, சீரியஸ்லி பால் கீழே வந்துட்டாரு. பட் ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு ஹைட்டு காரணமாக. காற்றுல வேற கதகளி ஆனதுனால பந்தை வந்து கொஞ்சம் பார்வையை விட்டு எடுத்துட்டாரு. ஸோ அதனாலே வந்து ஒரு கேட்ச் ட்ராப்பு. மாற்றி கேட்ச் ட்ராப் ஆயிருக்குது. ஸோ இன்னும் சொல்ல முடியல இப்போதைக்கு. கொஞ்சம் டீப் ட்ரபிள் இருக்கிறாங்க. பட் 11 ஸ்டம்ப்ஸ் அணியினர் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கைகள் ஓங்கி இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு மாற்றி ரன் போர்டு மூவிங்லேயே வச்சிருக்காங்க. டாட் பால் பெருசாக கொடுக்காம. பெரிய ப்ளஸ் டாட் பால் கொடுக்காம. மறுபடியும் லவ் பிட்டாசு ப்ரோ. கஷ்டமான கஷ்டம் ப்ரோ. நான் இந்த மாதிரி கைக்கு வந்த கஷ்டம் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன் ப்ரோன்ற மாதிரி லாங் ஆன்ல தரமான ஒரு கேட்ச் அண்ட் சூப்பர் இன்னிங்ஸ் ப்ரோ. பாலாஜி ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் குட்டி பையனோட வாக்கை காப்பாற்றிட்டீங்க. மோரத்தனமாக ஒரு இன்னிங்ஸோட வெளியே வரா அப்படி. எப்படி முடிக்க போறோம்னு தான் முக்கியம். கம்யூனிட்டி
ஸோ அகைன் இங்கே விக்கெட் விழுந்திருக்குது. ஸோ வெல் செட்டில் பேட்டல் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஒரு தரமான ஒரு நாக்கு, ஆல்மோஸ்ட் வந்து 36 ரன்ஸ் ப்ளஸ் அடிச்சிருக்கிறா அப்படி. ஸோ நல்ல நாக் ப்ரோ பாலாஜி ப்ரோ. Oh, back to the game. Flying Eagle sounds like a flying bird அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. செம்ம கம்பேக் மறுபடியும். என் பேரில் ஒருத்தர் இறங்கியிருக்காரு. மானத்தை காப்பாற்றுறா நல்லா இருக்கும், பார்த்து செஞ்சு விடுங்கண்ணே, இல்லை என்ன போய் ரோஸ் பண்ணிடுவாங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸு. பால்டா பால்டா ஆடாங்க ஏல பால்டா போய் ஹேட்ரிக்டா. சம பால். யாக்குவா பேட்டா இப்படிலாம் கவுண்டர், அதாவது ஆன் ஃபீட்ல இருந்து ஒரு கவுண்டர் இருந்துச்சு, அருண்ற பேர்னால போல்ட் ஆயிட்டான். நியாயமான இது இல்லாம மனசை புண்படுத்துறதே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சீரியஸ்லி ஐ லைக் தட். ஒரு செம்ம கம்பேக் பை ஃப்ளையிங் ஈகிள்ஸ். தே ஆர் லைக் அ ஃப்ளையிங் பேர்ட் அப்படின்னு சும்மாலாம் நான் ஒரு வார்த்தையில சொல்லலை, அந்த கோட் சொல்லலை. ஸ்டில் தே ஆர் ஃப்ளையிங் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்ததா இல்ல மாறன் உள்ள வந்திருக்கிறாரு. நல்லா போய்கிட்டு இருந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெஞ்சு நசனாக்குன மாதிரி ஒட்டு மொத்தத்துக்கு வந்து பேக் டு பேக்காக 3 விக்கெட்ஸ் எடுத்து மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க ஃப்ளையிங் ஈகிள். ஸோ 11 ஸ்டம்ஸ் அணியினருக்கு இன்னும் கொஞ்சம் ரன்கள் தேவைப்பட்டாலும் மாற்றி இந்த 3 விக்கெட்னால ஒரு குட்டி ப்ரெஷர் உண்டாயிருக்கு, பெரிய ப்ரெஷரே உண்டாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பால் ஸோ ஃபீல்டர்ஸை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. இன்னொரு விக்கெட்டுக்கான முயற்சி ட்ரை பண்ணுறாரு. கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்டர் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பால் அம்பேர் தான் கொடுங்க. நாலாவது விக்கெட்டா எங்க இருந்தா வச்ச மறுபடியும் கைக்கு எடுத்துட்டு வராங்க. ஒரு ஓவருக்கு 14 அடிக்கணும். நான் 2 ஓவருக்கு 20 அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 11 ஸ்டம்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு சேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஓவருக்கு 14 அடிக்கணும். எஸ் 1-4. ஸோ அப்போ அப்படி இருக்க போகும்போது மொதல் பால் ஒரு பவுண்டரி, அடுத்த பால் ஒரு கேட்ச் ட்ராப்பு அப்படின்னு இருந்த நிலைமையில போன ஓவர் வேணுகோபால் ப்ரோ போட்ட ஓவர் முதல் 2 பால் ஒரு ட்ராமா நடந்தது. ஆனால் அடுத்ததாங்க நடந்தது மிகப்பெரிய ஒரு செம்ம சீனு. நம்ம ஊர்ல சென்னையில சுனாமி தாக்குன மாதிரி நாமா ஒரு ஓவர்றாது அப்பா 4 விக்கெட் பேக் டு பேக்கா. கடைசியா வந்து இந்த ரெக்கார்ட் இன்டர்நேஷனல் மலிங்கா பண்ணாப்ல T20 வந்து நியூசிலாண்டுக்கு அகைன்ஸ்டா மலிங்கா 4 பால் 4 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருசா அந்த சினாரியோவை பார்க்கல, பட் இங்க பாக்குறதுக்கு ஓரளவு கொடுப்பனை வச்சிருந்துருக்குது. பட் எனிவேஸ் செம ஓவரு. ஸோ லாஸ்ட் ஓவர் 14 ரன்னு. வி ஆர் இன் தி கிளைமேக்ஸ். ஷார்ட் பாஸ் பால் ஹைட்டா போயிருக்கு, பட் வெயிட்டா போயிருக்கு. நல்ல பால் டிவிஎஸ் ஆயிருக்கு. ஸோ 2 ரன்னு கேரண்டி. நீதான் 2 ரன்னு கேரண்டியா ஓடி இருக்கிறாங்க. இன்னும் 5க்கு 12 வேணும்.
ஒன் கிளீன் ஹிட் கேன் ரிலீஸ் த ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அது நடக்குமா, நடக்க விடுவாங்களா ஃப்ளையிங் ஈகிள்ஸ்? ஷாட் ஹைட்டா போயிருக்கு, வெயிட்டா பறக்குதா? ஐயோ பால் முன்னாடியே வெயிட்டா விழுந்துருச்சுப்பா. சோ ரொம்ப ஹைட் எழுதுறாங்க. பட் ஆனால் 2 ரன் கிடைச்சிருக்குது. 4க்கு 10 ரன் அடிக்கணும். 4 பாலுக்கு 10 ரன், ஒரு கிளீன் ஹிட், ஒரே ஒரு கிளீன் ஹிட், ஒரு சூப்பர் சிக்ஸோ இல்ல ஒரு 2 சூப்பர் டபுளான பவுண்டரி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கேம் சேஞ்ச் ஆகும். பட் ஆனா அதுக்கு கேப்பே கொடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் ஒருத்தர் தான் பார்க்கணும். 2 பால் முடிஞ்சிருக்கு. அடுத்த 3வது பால் எட்ஜ் யாராவது இருக்காங்களா? மிட் ஆஃப்ல இருந்து ஓடி வராரு. பட் ஆனா வந்து ஒன்றும் பண்ண முடியல. சோ அங்க ஓடல. 3க்கு 10. எங்க இருந்தோ கேம ஒரு ஓவர்ல பெஸ்ட் டர்னரா பண்ணி விட்டு சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு ஒரு ஓவர்மா ஃபீலிங் பார்த்துட்டு இருக்காரு அவரு. வேணுகோபால் ப்ரோ ரொம்ப பண்ணிட்டீங்க. மேட்சை வின் பண்ணா பெரிய ரீசனே நீங்க தான். ஆஹா, இந்த நிலைமையில இத தேவையில்லையப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுதான் பிடிக்காதது அப்படின்ற மாதிரி இருக்குது. சோ வைடு ஃப்ளையிங் ஈகிள்ஸ்க்கு இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராஸ் வந்துருக்குது. ஓ 3க்கு 9 இருந்துச்சு. ஒரு வைடுக்கு அப்புறம் அந்த ரீபால் ஒரு நல்ல பாலா போட்டு மறுபடியும் டாட் பால் போட்டிருக்காங்க. ஸோ 2 பாலுக்கு 9. இங்க இருந்தோ மேட்சை இழுத்து புடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க. வாடா வாடான்னு யோபா. ஷாட் ஆகா, எங்களுக்கும் கம்பேக் கொடுக்க தெரியும் அப்படின்னு அடிக்கப்பட்ட ஒரு 6. ஒரே பால், ஒன்னே கண்ணே 2 ரன் அடிச்சா மேட்ச் டை. சூப்பர் ஓவர், ஒரு கேரண்டி. அதுவே ஒரு பவுண்டரி அடிச்சா 11 ஸ்டம்ப்ஸ் வின்னு. ஒரு பாலுக்கு 3 ரன்னு. இது தேவை கண்ணே. மேட்ச் எங்க போக போகுதுன்னு தெரியல. சூப்பர் ஓவரா இல்ல யார் பக்கம் போக போகுது? ஃப்ளையிங் ஈகிள்ஸ் 11 ஸ்டம்ப்ஸ். லாஸ்ட் பால் ஆன் தி போர்ட். ஸ்ட்ரைட்டாவே ஒரு டாட் பால் போட்டு எதுவுமே முடியாம பண்ணி விட்டாங்கய்யா. முடிஞ்சிருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ வெல் ஃபைட் சொல்லாம வெல் பவுட் சொல்லாமா அப்படின்னு தெரியல.